தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் அல்லது ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தரத்தை பெறுவானானால் அங்கே சஞ்சலம் இருக்காது, அதில் இளைப்பாறுதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இங்கே தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று கேட்போமா? சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அவங்க கேட்டதை கொடுத்தாரா, ஆனால் எந்த அளவுக்கு தேவனை அவர்கள் சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க, அது அவர் உள்ளத்தை நோகடித்ததுனால அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழப்பை அனுப்பினார். இதை கேட்கிற அன்பானவர்களே, பணம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும், உண்மைதான், தேவைகள் சந்திக்கப்படும் போது. ஆனால் அது நல்ல வழியிலே வரும்போது தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வருமே தவிர வேறு காரியமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கபடி இழப்பை அனுப்பினார். இன்று கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகளில் பணம் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு காரியமும், அது திருமண விஷயமாக இருந்தாலும், வீடு வாங்குதலாக இருந்தாலும், அல்லது ஆவிக்கிற ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து நாம் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபிப்போம், ஜெயிப்போம். ரெண்டுமே நடக்கும். ஜெபிக்கவும் செய்வாங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க. இதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். இதை கேட்குற நண்பர்களே, தேவனிடத்தில் மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே எல்லாம் உம்முடைய கரத்திலே நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளலாமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரும் நீ ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதமான கவலைகள் அல்லது ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்கள், போராட்டங்களை கடிந்து கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து ஆசீர்வதி. கேட்ட வார்த்தையின்படி நீர் கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நிம்மதி உண்டு, ஆறுதல் உண்டு. ஆக எல்லாவித தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள். லோகத்துக்கு அடுத்த காரியங்களை சித்து விடாதபடி நேசரே உமது அன்பிலே இப்போது மகிழ்ந்திருக்க அருள் புரியும். ஜெபம் கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணி ஐயர். God bless you.